இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவான் எப்போ வக்ரம் பெற போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி தற்போது இருக்கின்ற மீன ராசியில சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். எப்போ வக்ர நிவர்த்தி அடையப்படும் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில பயணிக்கிறார் ஒரே ராசியில. இது துலா ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எத்தகைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்? சனி வக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான ஒரு ஏற்றங்கள், என்ன மாதிரியான மாற்றங்களோட வாழ்க்கையில ஏற்படும், என்ன மாதிரியான தாக்கத்தை சனி பகவான் கொடுப்பார் அப்படின்றத தெளிவா இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. துலாம் சுவாதியை பொறுத்த வரைக்கும் சுவாதி அப்படின்றது ராகுவோட நட்சத்திரங்க, சரிங்களா? துலாத்தினுடைய அதிபதி சுக்கிரன் தான். இது கால புருஷனுக்கு 7வது ராசியா வருங்க, சரிங்களா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 6ஆம் இடத்துல மறைவு பெற்ற அமைப்புல இருக்காருங்க. பொதுவாக சனி 6ல் மறைந்த அமைப்புல இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு கிடையாது தான், சரிங்களா? கொஞ்சம் என்ன சொல்றதுங்க, ஃபர்ஸ்ட் 2.5 மாசத்தை நீங்க பிரிச்சுக்கலாம். இந்த ஒரு 5 மாத காலங்கள் சனி வக்ரமா இருப்பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2.5 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சியில நல்ல பலன்கள் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, சரிங்களா? அடுத்த ஒரு 2.5 மாதம் நீங்கள் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும், சரிங்களா? குறிப்பாக செப்டம்பர் மாதத்துக்கு 2வது பகுதியிலிருந்து உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இது ஏற்படுத்தி கொடுக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்ற அமைப்பில் மறையிறது கொஞ்சம் சிறப்பு கிடையாது. ப்ளஸ் செவ்வாயினுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பண்ணணும்? செலவுகள், விரயங்கள் சார்ந்த அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை கொடுப்பார் சனி. எப்போ பார்த்தாலும் வீட்டில் வாய் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள. நீங்கள் ஒன்று சொல்ல அதை அவங்க வேற ஒன்றா புரிஞ்சுக்க, அல்லது அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்ல அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்படியே அந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தால பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையில் உண்டுங்க. 2வது, நண்பர்கள் சம்மந்தப்பட்ட அமைப்பில் கூட்டு தொழில் சார்ந்த அமைப்புகளை கொஞ்சம் சுமாரான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்கும், சரிங்களா? பெரிதளவுக்கு ஒரு பூஸ்டப், பெரிதளவுக்கு ஒரு ஏற்றம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் 2.5 மாசத்துல கிடையாது, சுமாராக தான் போகும். அதே போல் பார்த்தீங்கன்னா பேச்சில் கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணும். ஆரோக்கியத்தில் துளாராசிக்காரங்க கவனம் எடுத்துக்கணும். என்னடா அது எல்லாமே கவனம் தேவை கவனம் தேவைன்னே சொல்லிட்டு இருக்கியே, ஒரு நல்ல விஷயம் கூட இல்லையா? கண்டிப்பாக நல்ல விஷயம் இருக்குது, ரொம்ப நல்ல விஷயம் இருக்குது, சரிங்களா? அதாவது செகண்ட் ஆஃப் சனி வக்ர பேச்சுடைய 2வது பகுதி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் பகுதியில் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் தேவைதான். அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகணுங்க. சில பேருக்கு வேலை இழப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால் மூத்த அதிகாரிகிட்டையும் சரி, உடன் வேலை சக ஊழியர்கிட்டையும் சரிங்க, கொஞ்சம் அனுசரித்து போங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா இந்த டைம் நீங்கள் இறங்கி போகக்கூடிய ஒரு நேரம், சரிங்களா? மற்றவங்களுடைய கைகள் ஓங்கி நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி போகின்ற ஒரு நேரமாக இந்த நேரமானது இருக்கும். ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, சரிங்களா? கண்டிப்பாக இந்த காலகட்டம் மாறும், மாறாமலாம் இருக்காது, சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்கன்னு நான் சொல்ல வரேன். வாழ்க்கை முழுக்க நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னு கிடையாது. முதல் 2 மாதம் உங்களுக்கு சிறப்பு கிடையாது. ஏன்னா செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்பாங்க, அது உங்களுக்கு ஃபேவர் கிடையாது. ஆனால் குரு ராசியை பார்க்கறதுனாலையும், ராசிக்கு 3ஆம் இடம் குரு பார்வை இருக்கனாலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பீங்க, சரிங்களா? அதை எவ்வளோ வந்தாலும் தாக்கு பிடிப்பீங்க, நிற்பீங்க. என்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும், என்னால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் குரு பகவான் கொடுப்பார். ஸோ 2வது பகுதி எப்படி இருக்கும்? அடுத்த 2.5 மாதம், அதாவது செப்டம்பர் மாதத்து 2வது பகுதியிலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா குரு அதிசார கதியில் பயணித்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருவாருங்க. சனியை தொடர்பு கொள்வார். அப்போ 6ஆம் இடத்துல சனியை குரு பகவான் பார்க்கும்போது பிரச்சனைகள், குழப்பங்கள், கஷ்டங்கள் குறையும், வீண் செலவுகள் குறையும், வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் சரியாக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், ஒத்துமையா இருப்பீங்க, ஓரளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். திருமணத்துக்காக வரன் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் டக்குன்னு பெண் அமையும், அல்லது கணவன் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும்,
கடன் வாங்கி அதன் மூலமாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள், பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வை வந்து நீங்க சந்திப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த காலகட்டங்கள் கொடுக்கும். சரிங்களா? அதே போல ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகறதால வேலை இல்லாத அல்லது வேலை தேடிக்கொண்ட நபர்களுக்கு 6ஆம் இடத்துல சனியின் மூலமாகவும் சரிங்க, 6ஆம் இடத்தை பார்க்கின்ற குருவின் மூலமாக நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தாராளமாக நீங்க தற்போது மேற்கொள்ளலாம். உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? மேலும் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டுத்தொழில் நல்லா இருக்கும். நட்பு வட்டாரங்கள் பெருக ஆரம்பிக்கும். நண்பர்களுக்கும் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும். மனைவியால், கணவனால் நல்ல ஒரு ஆதாயம், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார ரீதியாக உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும். பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல. என்ன ஒண்ணு, கடன் மட்டும் நிறைய வாங்காதீங்க. சரிங்களா? 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஏதாச்சும் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கடன் வாங்குவீங்க. ஓரளவுக்கு உங்களுடைய அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் கடன் வாங்குங்க. அளவுக்கு அதிகமா கடன் மட்டும் வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காளி வழிபாடு நீங்க மேற்கொள்ளலாம். அல்லது துர்கை வழிபாடு மேற்கொள்றது பிரச்சனைகளை குறைக்கும். வெற்றியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.